மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சைவம் வளர்த்த பெரியார் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அநேகர் அறிந்த ஒரு விடயம் தான். சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் தருவது வழக்கம். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறும் வெவ்வேறுபட்ட கோணங்களில் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை கருத்துக்களாக இருக்கட்டும், அவர்கள் நடந்து கொண்ட முறைகளாக இருக்கட்டும், இறைவனை வழிபட்ட விதங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் வித்தியாசமான கோணங்களில் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் வாயிலார் நாயனார். வாயிலார் நாயனார் என்கின்ற பெயரை கேட்கின்ற போது இவருக்கு இயற்பெயர் என்னவாக இருக்கும், இவருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வாறாக இருக்கும் என்கின்ற ஆர்வம் எங்களை தூண்டக்கூடியவாறு இருக்கின்றது. அவ்வாறாக இருக்கையிலே வாயிலார் நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். மனிதன் மனம், வாக்கு, காயம் என 3 காரங்களினாலும் செயல் புரிகின்றான். நினைப்பு, பேச்சு, செயல் என்று அக்கரணங்களின் இயக்கத்தை குறிப்பது வழக்கம். இந்த 3 கரணங்களும் மனிதனுடைய பிறப்பின் சிறப்பை எடுத்து காட்டுவன போல மற்ற உயிர்களிடம் இருப்பனவற்றை மிக மிக சிறப்பாக அமைத்துள்ளன. அம்மூன்றிலும் அவனது மனம் பெற்ற வளர்ச்சி மிகவும் அற்புதமானது. மனத்தின் ஒரு பகுதியே அறிவு. அது மனிதனிடத்தில் மிகவும் நுட்பமாகவும் விரிவாகவும் அமைந்திருக்கின்றன. நுண்மான் நுழைப்புலம் என்றும் அகி அகன்ற அறிவு என்றும் மனித அறிவை பாராட்டி பேசுவார்கள் புலவர்கள். உடம்பாலும் வாக்காலும் செய்யும் செயல்களால் அடையும் பெருமையை விட உள்ளத்தால் செய்யும் செயல்களே மனிதனுக்கு அதிக பெருமையை உண்டாக்குகின்றது. முள்ளுள்ள அனுபவத்தை, நிகழ்கால செயல்களையும் வருங்கால விளைவுகளையும் நலந்தீங்குகளையும் நாடி ஆராயும் ஆற்றலை மனிதன் படைத்திருக்கின்றான். ஆதலினால் உள்ளத்தினால் மேலும் மேலும் உயரும் நிலையில் இறைவன் அவனை வைத்திருக்கின்றான். இறைவனை மனமொழி மேகலினால் வணங்க வேண்டும். வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே என்று திருநாவுக்கரசர் அருளினார். உடம்பால் வணங்கி வாயினால் வாழ்த்தி மனத்தால் தியானம் செய்ய வேண்டும். உடம்பால் வணங்குவது எளிது, அதைவிட அரிது புகழ் பாடுதல், அதையும் விட அரிது தியானித்தல். காய்கம், வாசிகம், மானசம் என்ற 3 தொண்டுகளில் மானசீகம் சிறந்ததென்று நூல்கள் கூறும். மானசீக பூஜை சிறந்தது என்பதை பெரியோர்கள் வாக்கால் தெரிந்து கொள்ளலாம். உள்ளத்தால் செய்யனவற்றின் பெருமையை தெரிவிக்க ஒரு கதை சொல்லுவது உண்டு. ஒரு நாள் அர்ஜுனன் கைலாசத்தின் வழியே சென்று கொண்டிருந்தான். அங்கே சிறந்த சிவகணங்கள் நிலவுலகில் பூஜை புரிபவர்கள் இட்ட நிர்மாலியத்தை வாரி வெளியிலே கொட்டி கொண்டிருந்தன. வில்வமும் பல மலர் வகைகளும் மலை போல் குவிந்திருப்பதை பார்த்தபோது இது நம்முடைய பூஜையின் நிர்மாலியம் என்று அர்ஜுனன் நினைத்தான். சிவகணங்கள் நோக்கி இது யார் செய்த பூஜையின் நிர்மாலியம் என்று கேட்டான். பூலோகத்தில் பஞ்ச பாண்டவர்கள் என்று 5 பேர்கள் நல்ல சிவபக்தர்கள். அவர்களின் ஒருவன் பூஜையில் போட்டது என்றார்கள். அவனுக்கு சற்றே பெருமிதம் உண்டாயிற்று. அவன் பேர் என்ன? பீமனும் இந்த மலையை போல அந்த பக்கம் இன்னும் குவிந்து கிடக்கின்றது என்றார்கள். அர்ஜுனனுக்கு வியப்பு தாங்கவில்லை. அந்த அண்ணன் உட்கார்ந்து சிவபூஜை பண்ணியதாக நமக்கு தெரியவில்லையே என்று எண்ணமிடலானான். அதன் பிறகு அர்ஜுனன் என்பவன் செய்த பூஜா நிர்மாலியம் எது என்று கேட்டான். அது அளவிடக்கரிய பெருமலையாக இருக்கின்றது என்று விடையை எதிர்பார்த்தான். அவர்களோ அதுவா, அங்கே ஒரு குடலையில் இருக்கின்றது என்று அலட்சியமாக சொன்னார்கள். அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் மனம் கலன்றது. பீமன் பூஜை செய்ததை நான் பார்த்ததில்லையே என்றான். அவன் மனசிலேயே பூஜை செய்கிறவன். ஒரு நந்தவனத்தை கண்டால் அங்குள்ள அத்தனை மலர்களையும் பாத்திரங்களையும் சிவபெருமானுக்கு என்று மனத்தால் அர்ப்பணித்து விடுவான். அது இங்கே மலையாக குவிந்துவிடும். அர்ஜுனனுக்கு மானசீக பூஜையின் சிறப்பு நன்கு புலனாயிற்று. இவ்வாறாக மயிலாப்பூரில் இவ்வாறு உள்ளத்தால் பூஜை இயற்றிய அன்பர் ஒருவர் இருந்தார். அவரை வாயிலார் நாயனர் என்பார்கள். வேளாண்குடியில் தோன்றிய அவர் சிவபிரானை உள்ளத்தால் வழிபடும் திருத்தொண்டில் சிறந்து விளங்கினார். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே நாங்கள் நினைக்கின்றோம் தொண்டு செய்வது என்பது பொருட்களை கொடுத்தல், பணங்களை கொடுத்தல், அல்லது எங்களால் எவ்வளவு பெருமதிமிக்க பொருட்களை கொடுக்க முடியுமோ அவற்றை கொடுத்தல் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து அறிகின்ற போது மனதளவில் நாங்கள் சுத்தமாக இறைவனுக்கு எவற்றையெல்லாம் கொடுக்கின்றோமோ அவை இறைவன் விரும்பத்தக்க கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்கிறது உண்மையான ஒரு பக்தியும் அன்பும் மாத்திரமே. நாங்கள் அநேகர் நினைக்கின்றோம் பணத்தை கொடுத்து விட்டால் சரி, பொன் பொருட்களை கொடுத்து விட்டால் சரி என்று சொல்லி நினைக்கின்றோம். ஒரு தூய அன்போடு நாங்கள் இறைவனை வழிபடுகின்ற போது இறைவன் நிச்சயம் அதைத்தான் விரும்பக்கூடியவராக இருக்கின்றார்.
இவ்வாறாக வாயிலார் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை நாங்கள் முழுதாக பார்ப்பதற்கு முன்னதாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இறைவனை நாங்கள் துதித்து வழிபடுகின்ற போது உண்மையான அன்போடு வழிபட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உள்ளத்தால் வழிபட வேண்டும். நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே இந்த கதையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, நாங்கள் எத்தனை பூஜைகளை கொட்டி செய்தாலும், எத்தனை பூக்களை நாங்கள் வாரி இறைத்தாலும், உண்மையான மனத்துடன் நாங்கள் செய்யாவிட்டால் அதற்கான பெறுமதி குறைவாகவே இருக்கும். மாறாக நாங்கள் உண்மையான மனத்தோடு ஒரு பூஜை வழிபாடு செய்கின்ற போது அது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பூஜையாக மாறியிருக்கின்றது. இவ்வாறாக இருக்கையிலே வாயிலார் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மயிலாப்பூரில் உள்ளத்தால் பூஜை இயற்றிய அன்பர் இருந்தார். அவரை வாயிலார் நாயனர் என்பர். வேளாண்குடியில் தோன்றிய அவர் சிவபிரானை உள்ளத்தால் வழிபடும் திருத்தொண்டில் சிறந்து விளங்கினார். மனதுக்குள் தியான முறையில் கோயில் கட்டி பூஜை செய்தார். மரவாமையினால் மனக்கோயில் அமைத்து சிவபெருமானை உள்ளிருத்தி ஞான விளக்கு ஏற்றி ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அன்பு எனும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்து வந்தார். புறத்தே காணும் மலர், மஞ்சனம், அமுது முதலிய பொருட்களை வைத்து வழிபடும் போதே நமக்கு மனம் பலவாறாக சிதறுகின்றது. அவருக்கோ மனத்தில் நினைத்தது அப்படியே நின்றது. அதாவது எண்ணியதை மறப்பதில்லை. தூய உள்ளமாலின் ஒருமைப்பாட்டோடு எண்ணிய எண்ணம் நன்றாக பதிந்தது. அதனால் அவர் மனத்தாலேயே ஆலயம் அமைத்து மனத்தாலேயே பூஜை செய்தார். இவ்வாறு செய்வதிலேயே நெடும் பொழுது கழித்தார். மானசீக பூஜையில் காலம் போவதே தெரியாது. மனம் ஒருமைப்பாடு இல்லாமல் இருந்தால் சிறிது காலமும் நெடுங்காலமாக தோன்றும். ஒருமைப்பாட்டால் நெடுங்காலமும் குறுகிவிடும். தியானத்தால் காலத்தை வெல்லலாம் என்பதற்கு இதுதான் பொருள். வாயிலார் இந்த சிவ வழிபாட்டை நெடுநாள் செய்து அதன் பயனாகிய இன்பத்தை நுகர்ந்து சலனமற்ற அமைதியான வாழ்க்கையிலேயே சிறந்து விளங்கினார். இவ்வாறாக வாயிலார் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது மிக மிக வித்தியாசமான ஒரு கோணத்தில், மிக மிக வித்தியாசமான ஒரு முறையில் இவருடைய அந்த இறை வழிபாடு அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மனத்திலேயே ஒரு கோயில் அமைத்து, இறைவனுக்கு என்று சொல்லி தன்னுடைய அந்த தூய மனத்திலேயே ஒரு கோயில் அமைத்து, ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் ஒவ்வொரு நேரத்திலும் தனக்கு ஏற்றால் போல் மனதினாலே பூசை செய்து வந்தார். எத்தனை பேர் நாங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த முற்படுகின்றோம்? இன்று எத்தனை பேர் நாங்கள் மனதளவில் இறைவனை வழிபடுகின்றோம்? எங்களுடைய இந்த வாயிலாருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் முற்று முழுதாக இறை சிந்தனையோடு இருக்கின்ற ஒருவராக இருந்திருக்கின்றார். தன்னுடைய மனதிலேயே கோயில் கட்டி மக்களுக்காக, எல்லோருக்காகவும் நன்மைகளுக்காக வேண்டி தன்னுடைய மனதிலேயே பூஜை செய்த ஒருவராக இருக்கின்ற இந்த வாயிலார் பெருமானை இன்றும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், இன்றும் நாங்கள் தெரிந்திருக்கின்றோம், இன்றும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக படிக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் செய்த அந்த தொண்டு, அவருடைய அந்த உண்மை நிலை இறைவனால் போற்றப்பட்டது என்பதாகும். ஆகைய எப்பொழுதுமே நாங்கள் இறை அன்பை பெற நினைக்கின்ற போது நிச்சயமாக சுத்தமான இருதயத்தோடு நாங்கள் இறைவனை வழிபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கையிலே நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு இந்த ஒரு பாடத்தினை எங்கள் மத்தியில் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் வாயிலார் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலினிஸ்டா ஜியோகுமார். நன்றி நேயர்களே.